ஹலோ வீவர்ஸ், நம்ம சேனல் பேரு ஒன் ஷாட் மூவி. நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு எந்த படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா மேட்னி ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு வீட்டில் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஹீரோவை பார்க்க அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காருன்னும் அவனோட அந்த வீடு 40 கோடிக்கு மேலே போகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன் தான் ஹீரோவோட 3 ஃப்ரெண்ட்ஸும் எப்படியாவது ஹீரோவை ஏமாற்றி இந்த 40 கோடி ரூபா வீட்டை விற்று பணத்தை நம்ம 4 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த 4 பேரையும் உயிர் நண்பர்களாக தான் அவர் நினைக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோவோட 4 ஃப்ரெண்ட்ஸும் வெளியிலே வர முடியலை. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பேய். அந்த பேய் நம்ம ஹீரோவோட 4 ஃப்ரெண்ட்ஸையும் வெளியில் வர விடாமல் உள்ளே லாக் பண்ணிடுது. பேய் உள்ள அந்த வீட்டிலேருந்து ஹீரோவோடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வர முடிஞ்சதா இல்லையா? பேய் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோ எப்படி அந்த பேய் வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு? இதை பற்றி கிளைமேக்ஸில் ட்விஸ்டோட சொல்லக்கூடிய ஒரு படம் தான் மேட்னி. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு லேடி நைட் டைமில் ஒரு ஆட்டோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே உள்ள போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் காலையிலேருந்து என் பொண்ணை காணும்னு, என் பொண்ணுக்கு வயசு 23, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போலீஸ்காரங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோ மற்றும் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒரு காரில் ஏறி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. நம்ம ஹீரோடைய 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் ரியல் எஸ்டேட் பார்க்குறவர். அந்த வீட்டை பார்த்ததுமே சொல்லிதாரு, இது சுமார் 40 கோடி தரும் போலையே அப்படின்னு மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது அருணை ஏமாற்றி இந்த வீட்டை 40 கோடிக்கு விற்றுட்டு வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்காரு. அவர் யாருன்னா, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அருண். நம்ம ஹீரோவோடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. டேய் மச்சான் எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்தில் தான் நம்ம ஹீரோடைய அம்மா இறந்து போனதுனால நம்ம ஹீரோவும் தனிமையில் வாழ்ந்துட்டு வராருன்னும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவனுக்கு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணி, டேய் நாங்கள்லாம் அருண் வீட்டுக்கு வந்திருக்கோம், நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ, இன்னைக்கு நைட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த 4 பேரோட நம்ம ஹீரோவும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணுறாரு. அடுத்த சீன்லேயே அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஜேடி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் மட்டும் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ தூக்கத்தில் இருந்து எழுந்துச்சு நடக்கிறாரு. அதை பார்த்து அந்த ஜேடிங்கிறவன் நம்ம ஹீரோவை பின்தொடர்ந்து போகிறான். ஒரு கடத்தில் நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்தாரு. நம்ம ஹீரோவுடைய அம்மா ரூம்லேருந்து ஒரு கொலு சத்தம் கேட்குது. இதை கேட்டு ஜேடிங்கிற ஒரு பயந்து போய் அந்த 3 பேர்கிட்டையும், டேய் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டு வரேன், இறந்து போன எங்கள் அம்மா நினைவாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்னன்னா அந்த வீட்டில் போய் பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, இனிமேலுக்கு எங்கள் அம்மா ரூம் கிட்டலாம் போகாத அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நம்ம ஹீரோ. அடுத்த சீன்லேயே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவோட அம்மா நிறைய அனாதை குழந்தைகளுக்கு உதவி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா தவறி போயிடுவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறமா அந்த அனாதை குழந்தைகளுக்கு அம்மா செஞ்ச உதவியை நம்ம ஹீரோ பண்ணுறாரு. அந்த அனாதை இல்லத்தில் தான் ஒரு லேடியை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அவங்க பேர் அக்ஷரா. அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினி ரக்ஷிதா ராம். ஹீரோயினியை பார்த்த ஹீரோவுக்கு ஹீரோயினியை பிடிச்சி போயிடுது. 2 பேருமே பேசி பழகி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே சில நாட்கள் நகருது. ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு போயிருந்தாங்க. இந்த சீன்லேயே நம்ம ஹீரோவோட அம்மா ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல இருந்து ஒரு கை அப்படியே வெளியில வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோவோடைய 4 ஃப்ரெண்ட்ஸும் அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த 5 பேரும் ஒரு ரூம்ல பயந்து போய் சுவரோடு சுவரா ஒட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு உருவம் அந்த ரூமை விட்டு வெளியில வருது. அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் படம் பார்க்குற நமக்கே ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனில் என் பொண்ணை காணும்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோவோட 4 ஃப்ரெண்ட்ஸும் அலறுதாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவோட 4 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து, டேய் உனக்கு மத்தியில் நிற்கிறானே உன் ஃப்ரெண்டு, அந்த அருண் தாண்டா பேய்,
அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணும். உடனே இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேய் அருண் தான் தெரிய வருது. நம்ம ஹீரோவும் அவருடைய 4 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களெல்லாம் நான் என் லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்கலாம் என் வீட்ட பார்த்தீங்களே தவிர என் மனச பார்க்கல அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அத கேட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்திடுறானுங்க. அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவ பார்த்து, "நீ எப்புட்றா இறந்த? உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோ வந்து வீட்டு மாடியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையால சண்டை போட்டு, கோவத்துல மாடியிருந்து அவங்க இறங்கி ஆட்டோல ஏறி போயிருவாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, "நான் மாடியிருந்து தவறி விழுந்து இறந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என்ன சொல்றாருன்னா, "எனக்கு கடைசி ஆசை என்னன்னா, அக்ஷரா கிட்ட சாரி கேட்கணும். அவள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க" அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வராங்க. அக்ஷரா கிட்ட சாரி கேட்கறாரு நம்ம ஹீரோ. அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருது. இதோட எண்டு கார்டு போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த முழு திரைப்படத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.